அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியை குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதியாகவும் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 231 அருட்பெருஞ்சோதி. உபதலைப்பு எண் 10. அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1595 1596. அதாவது அருட்பெருஞ்சோதி அகவலின் கடைசி இரு வரிகளுக்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் விளக்க விரிவுரை எழுதியுள்ளார்கள். அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. இவைதான் 1595 மற்றும் 1596 வரிகளாகும் அருட்பெருஞ்சோதி அகவலிலே. இவ்விரண்டடிகள் முடிவின் கண் நின்று நமது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் இயல் உண்மை நிறை நிலையை சுட்டி கொண்டுள்ளனவாம். எல்லாம் வல்ல கடவுளரின் முழுமுதற் பெருமையை உணர்த்தத்தான் இங்கும் 4 முறை அருட்பெருஞ்சோதி வந்துள்ளதாம். அகவல் ஆரம்பத்திலும் இப்படியே நிலை கொண்டு ஒளிரும் நல்லருட் பெருஞ்சோதியைத்தான் தலைமையில் அமைத்து காட்டப்பட்டதாம். பரிபூர்ண நிறைவாய் அகண்ட பெருஞ்சோதியாக அருள்வெளி முற்றும் நிறைந்த பதி உண்மை நிலை என்றென்றும் உள்ளதாகும். என்றுமுள்ள இந்த கடவுநிலை அனுபவம் விசாரித்து கண்டுகொள்ளப்படுவதாம். அப்படி கண்டு போற்றி போற்றி பணிந்து அருள் அடைந்து அதுவாகி வாழ வேண்டியுள்ளோம் நாம். இக்காரணமாகத்தான் ஈண்டு அருட்பெருஞ்சோதி அகவல் இதுகாலை வெளியிடப்பெற திருவருள் பாலித்துள்ளார் நம்பதி. அருட்பெருஞ்சோதி கடவுள் உண்மை நமது மெய்யருள் அறிவு விளங்கும் அம்பலத்தில்தான் வெளியாகின்றது. அந்த அம்பலம் என்ற அருள்மொழியில் உண்மை என்றோ வெளியாகிவிட்டிருந்தது. அருட்பெரும் கடவுளே தமிழ் கண்ட அற்புத ஞான சித்தர்களின் உளத்திருந்து தன் உண்மையை அத்தமிழ் எழுத்திலும் சொல்லிலும் பொருளிலும் வெளிப்படச் செய்துவிட்டார். அந்த கடவுள் உண்மையைத்தான் இந்த அம்பலம் என்ற சொல்லில் வெளியாகிவிட்டுள்ளதை அருள்ஞான விளைவால் இன்னே காண்கின்றோம் நாம். அச்சொல்லை அம் கூட்டல் பல் கூட்டல் அம் என பிரித்து நோக்கும்போது அம் என்னும் பிரணவநாத நிலை முன்னும் பின்னும் இருக்க நடுவுற்ற பல் நிலையில் நமது அருட்பெரும் பதி விளங்கிய அனுபவப்பட உள்ளதை அறிவிக்க வந்ததாகும். இவ்வுண்மை அடிப்படையின் மீதுதான் இந்த அருட்பெருஞ்சோதி அகவற்பாவும் அமைந்துள்ளதாகும். ஆகையால் தான் நானிலை அருட்பெருஞ்சோதியை தொடக்கத்திலும் இறுதியிலும் இருத்தி நடுவே அந்த அருட்பெருஞ்சோதியின் தனிப்பெரும் கருணை விளக்கம் வியந்து வியந்து போற்றி போற்றி புகழ்ந்து கூறப்பட்டுள்ளதாகும். இவ் அகவலால் அருட்பெருஞ்சோதிபதியின் உண்மையை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் கண்டுகொண்டு அருளாலே அடைந்து ஆனந்த வாழ்வில் ஓங்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையாகும். மேற்படி அருட்பெருஞ்சோதி கடவுள் உண்மையை வெளிப்படுத்தும் நோக்கத்தோடு தான் நமது வள்ளலார் மகா உபதேசம் செய்து அருட்பெருஞ்சோதி மந்திர விளக்கமும் அருளியுள்ளார். அது இது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்பதே நம் கடவுளரின் பூர்ண விளக்க மந்திர மகா வாக்கியமாகும். இதில் அருட்பெருஞ்சோதியை முன்னும் பின்னும் காட்டி நடுவில் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்ற திரையோத சார்ந்த அருட்பெரும் பதி அனுபவ நிலையும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாம். அம் என்பதை ஓங்காரம் குறிக்கும் மெய்ப்பொருள் விளக்க அருட்பெருஞ்சோதியாய் முதல் ஈறு விளங்க அந்த ஓங்காரத்தின் அக அனுபவ பொருளாகிய அருள் விளக்கம் பல் நிலையில் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையால் விரிந்து விளங்குகின்றதாம். தலை நடு பகரப்பீடம் நம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையுடன்
விளங்கும் இடமாய் அதன் மீதுள்ள அருள் வெளி அனுபவ நிலையே 13வது மெய்நிலை எழுத்தாகிய இல் என்னும் லகரமையால் அமைந்ததையே நம் பதி உண்மை விளக்கும் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்னும் 13 தனிச்சீர் பெற்ற மந்திர வாசகமாக குறிக்கப்பட்டுள்ளதாகும். இதனால் அருட்பெருஞ்சோதி சூழலில் என்றும் விளங்கி கொண்டிருக்கும் கடவுளை நமது சிறநடு சிற்றம்பலத்தேதான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வண்ணமாய் திகழ்கின்றதை இது சமயம் அறிந்து கொண்டுள்ளோம். இவ்வுண்மை அறிவாலேதான் கடவுளை இன்று இங்கு அறிகின்றோம். இவ்விடத்து இந்த அறிவு தோன்றாத போதும் இவ்வளவு நாளும் இது இருந்துள்ளது மெய்யே. மேலும் இந்த சிற்றம்பல கடவுள் உண்மையே எங்கெங்கும் எக்காலத்தும் இருந்து கொண்டு இருப்பினும் தன்னை அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையாக வெளிப்படுத்தி கொண்டு கண்டுகொள்ளச் செய்யாமல் தான் எங்கும் நிரம்பியிருந்தும் புறத்தே பல பொருள்களாய் உயிர்களாய் ஆற்றல்களாய் அறிவு அனுபவ நிலைகளாய் தோன்றி அழிந்து போய்கொண்டே இருக்கச் செய்ததாம். இப்போதுதான் அந்த கடவுள் உண்மை இந்த இடத்தில் இப்படி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையாய் வெளியாகியுள்ளதாம். இக்கடவுள் ஞானம் அனுபவபூர்வமாய் வெளியாகி விளங்குகின்ற இந்த பல்நிலையிலே காணப்பட்டுள்ளதே அல்லாது எவ்விடத்தும் எப்பொருளிலும் எவ்வுயிரிலும் எந்த வகையிலும் காணப்படாதே உள்ளிருந்தபடி புறத்தே அனந்த வண்ண தோற்றம் கொண்டுள்ளதாம். ஆகையால் கடவுள் நம் தலைநடுவுள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை வடிவாய் விளங்குகின்றதோடு மற்றெங்கும் அக உண்மை தோற்றாத அருட்பெருஞ்சோதியின் பலவாகிய புறத்தோற்றங்களே காணப்படுகின்றனவாம். இதிலிருந்து அனுபவப்படுகின்றது ஒன்றான கடவுளே புறத்தில் பல்வேறு தோற்றங்கொண்ட அருட்பெரும் ஜோதியாகவும் அகத்தில் ஒருபடித்தான தனிப்பெரும் கருணையாயும் விளங்கி கொண்டுள்ளார் என்பது உண்மையாம். இப்படி ஒன்றான கடவுளின் உண்மை விளக்கமே ஒவ்வொரு மனிதனுக்கும், அதாவது ஆன்ம அணுவுக்கும் அனுபவப்படும்போது அகத்தில் தனிப்பெரும் கருணையும் புறத்தில் அருட்பெரும் ஜோதியின் மாற்ற தோற்றங்களும் விளங்குகின்றனவாம். ஆரம்பத்தில் அருட்பெருஞ்சோதியின் விளக்கம் 4 நிலையோடு குறிக்கப்பட்டதே போல் முடிவிலும் அது 4 நிலையோடே குறிக்கப்படுகின்றது. முதலில் அருட்பெருஞ்சோதியின் உண்மையை விசார நிலையில் அண்டத்தும் பிண்டத்தும் விளங்குவதைத்தான் ஒருவாறு அறிந்து கொள்ள முடிந்தது. அப்படி அறிந்து கொண்டதை அடைந்து அனுபவத்தில் பெற வேண்டித்தான் இந்த அருட்பெயர் அகவலின் முழு நிலையும் விரித்து வழங்கியுள்ளார் நம் பெருமானார். அதனால் அந்த விளக்கத்தை பற்றிய எல்லா குறிப்புகளும் அடிதோறும் ஆய்ந்து அருட்பெருஞ்சோதியின் உண்மையை சத்திய ஞான சபையில் கண்டு கலந்து அதுவாகி நிற்கும் அனுபவ நிலைக்கு வந்து சேர்ந்தோம். இதனால் நாம் வேறு, அந்த அருட்பெருஞ்சோதி வேறு எண்ணாது ஒன்றாகி அகநின்று விளங்குகின்றதை அருளால் உணர்ந்து கொண்டுள்ளோம். இந்நிலையிலிருந்தே அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் ஆகிய பிண்டநிலை 4லும் அருட்பெருஞ்சோதி அனுபவத்தையும் காண்கின்றோம். அண்டநிலை 4னும் அருட்பெருஞ்சோதியை விண்கலந்த காரொளியான அக்னியையும் ஞாயிற்று ஜோதியையும் திங்கள் கோளையும் நட்சத்திர ஒளியையும் அருட்பெருஞ்சோதி நிலையிலிருந்து பார்க்கும்போது பிண்டநிலை 4னும் அண்டநிலை 4னும் உள்ளீடாய் இருந்து விளங்குகின்ற ஒன்றான அருட்பெரும் ஜோதியே எனவும் அந்த ஒன்றே ஒவ்வொன்றின் அகமிருந்து புறத்தே அதுவாகி தோற்றி விளங்கி கொண்டிருப்பதையும் உணர்கின்றோம். எனவே யாவையும் அருட்பெரும் ஜோதியாய் கண்டு நிற்கும் நாமும் அருட்பெரும் ஜோதியாய் தனிப்பெரும் கருணையோடு விளங்குவதை அகமிருந்து உணர்ந்து அனகமாக வாழ வேண்டும் என்று ஆணை செய்யப்படுகின்றோம். ஆகவே அருட்பெருஞ்சோதி அம்பலத்தில் அதுவாகி இருந்து கொண்டு அருள் அனுபவமாம் இன்பம் பெருகப் பெருக அருட்பெரும் ஜோதி உலகில் தயவு செய்து கொண்டே இருப்போமாக. இப்படி தயவு செய்து கொண்டே இருப்பதுதான் நிறை அருட்பெருஞ்சோதி வாழ்வு ஆம். இதுதான் இவ் அகவலின் முதல் ஈற்று எண்ணிலை அருட்பெருஞ்சோதியின் கருத்து. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.